இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு ட்ரெண்டாக இருக்க ஒரு விஷயமும் கூட காமர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த காமர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டாக இப்போ காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து முதல்ல போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணுமா, இல்லாட்டி ஸ்டாக் பண்ணிவிட்டு இல்லைனா எங்கே இருந்தாவது ஒரு சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கணுமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பார்த்தோன்னா கமெண்ட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா காமர்ஸ் வந்து நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. மக்கள் பொருட்கள் வாங்குறது வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. முன்னெல்லாம் நம்ம தொட்டு பார்த்து வாங்கியிருப்போம். இப்போல்லாம் நம்ம அந்த ஐட்டமை தொட்டே பார்க்காம வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? அப்படி காமர்ஸ் மித்துண்டே ஒரு கான்செப்ட் பெருசாகவே இருக்குது. காமர்ஸ் மித்துன்னு சொன்னால் லைக் ஆரம்பிக்கிறதுனா பெரிய பொட்டன்ஷியல் வேணும், வெப்சைட்ஸ் வேணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அது என்ன பொறுத்த வரையில் நாம் எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ காமர்ஸ் பண்ண போகிறீங்க, ஸ்ரீலங்காவுக்குள்ளே பண்ண போகிறீங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே பண்ணுறோன்னு சொன்னால் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ஒன்லி ஒன்று தான் டராஸ் தான். ஸோ இப்போ டராஸில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டராஸ் உங்களுக்கு பண்ணுற சிம்பிளான ஒரு விஷயம், 2 மில்லியன் கஸ்டமர்ஸை உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க டராஸில். ஆமாம், ஏன்னா 2 மில்லியன் டேட்டா பேஸ் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருளை போகிறீங்கன்னா மார்க்கெட்டிங்கே இல்லாமல் உங்களுக்கு சேல்ஸ் நடக்க போகுது. ரைட். இதில் நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டராஸ்க்கு ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணீங்க. ஆமாம் ஞாபகம். ஆமாம். ஸோ அந்த சேலஞ்சை நானுமே பார்த்தேன். அது என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கொஞ்சம் அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகே, அது ஆர்டர் வந்துச்சா இல்லையா? ஆர்டர் வந்துச்சு, தட்ஸ் அ ஃபைனல். ஆர்டர் வந்துச்சான்னு கேட்டால் வந்துச்சு. ஆனால் இப்போது நாங்கள் அதில் பண்ண ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, டராஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-2 ப்ராடக்ட் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் ஃபைன் பண்ணது எதெல்லாம் ட்ரெண்டிங்கில் போகுது. ஈவன் இப்போ கூட என்ன ஃபோனில் உங்களுக்கு காட்ட முடியும். நாங்கள் அந்த ஸ்டோரை மேனேஜ் பண்ணது விட்டுட்டோம். நாங்கள் சேலஞ்சுக்காக தான் பண்ணோம். இப்போ எங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணி அதில் ஓடர்ஸ் எடுத்து அதை பிஸ்னஸாக பண்ணுறது எங்களுடைய நோக்கம் இல்லை. எங்களுக்கு அப்டேட்டிசம் ஏஜிக்கு. ஆனால் நாங்கள் அதை பண்ணதுக்கு ரீசன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது விளங்கணும், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஈவன் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டு. ஆமாம், ஈவன் ரீசெண்டாக ஒரு 1 வீக்குக்குள்ளே கூட எனக்கு அந்த ஸ்டோர்லேருந்து ஆர்டர் வருது. ஓகே, இதுக்கு ஒன்றுமே பண்ணல அந்த ஸ்டோரில். ஆனால் நாங்கள் அனலைஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நாங்கள் போட்டதில் வந்து டாய்ஸ் ஐட்டம் போட்டிருந்தோம். அதே மாதிரி வந்து பாயில் எக் பண்ணுறதுக்குரிய டூல் போட்டிருந்தோம். அதே மாதிரி சின்ன ஐம்பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ட்ரெவலுக்கு யூஸ் பண்ணுவோம், அதை போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வளமையாக யூஸ் பண்ணுற ஐட்டம் போடாமல் இந்த ஐட்டம்லாம் போட்டுருவோம். இதில் கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் அவ்வளோவுமே எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக மூவ் ஆகுது அந்த கடைக்காரன்கிட்ட போய் கேட்குறது, இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறாங்க. அப்போ அதை சொல்லுவார், இது கொஞ்சம் வித்தியாசமான பொருள், இங்கெல்லாம் எடுத்துருந்தோம். இப்போ அவங்க ஒரு 1000 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா நாம் ஒரு 1500 இல்லை 2000 அப்படின்னு சொல்கிற ப்ரைஸில் போடுறது, ஒரு ப்ராஃபிட்டோட. ஆமாம், போடுறது. இப்போ நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்டை போடுறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், சூப்பர் மார்க்கெட்டை நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா எவ்வளோ காசு வேணும். ஆனால் ஒரு டராஸில் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணாலும் போடலாம், லிமிட்டேஷனே கிடையாது. ஒரு 2000 இல்லை 10,000 ப்ராடக்ட்ஸ் போடலாம். ஆனால் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.